ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த க்ளூகன் எப்படி ஒர்க் பண்ணோன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் எல்லாருக்குமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். புதுசாக வாங்கினவங்களுக்கு இதை நான் சொல்லித்தரேன். இது ஃப்ளக்கில் போட்டுட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இதுலேயும் இந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இதில் சுவிட்ச் இருக்கும். இதை ஆன் பண்ணிவிட்டு இது இண்டிகேட்டர் லைட் தெரியும். இதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, இதை இப்படி வச்சுக்கலாம். அதுக்கு இது ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இதை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், இது உள்ளே போட்டுட்டு இதை 2 ஹோல்ஸ் வரும். இதில் ஒன்று உள்ளே ஒன்று, ரெண்டுக்குமே சேர்ந்து போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? இதை போடும்போது இங்கே இந்த ஹீட்டில் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனவுடனே எதையாவது ஒட்டுற மாதிரி நான் காட்டுறேன். நான் இப்போ பிஸ்தா செல்லு வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஃப்ளவர்ஸு என்ன வேணால் பண்ணலாம். நிறைய ஐடியாஸ் இருக்கும் இதுலேருந்து. இதை கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்தால் 2-3 மினிட்ஸ்க்குள்ளேயே இது நல்லா மெல்ட் ஆகிடும். இதான உடனே எப்படி பண்ணணும்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறப்ப கீழே இந்த கன்று இந்த ஃபிங்கரை வச்சுட்டு இப்படி அழுத்தினோம்னாக்க அந்த க்ளூ வெளியில் வரும், மெல்ட் ஆகிட்டு. அப்போ நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இது வாங்கின உடனே அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த க்ளூகன் பற்றி. அமேசானில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது நிறைய 2-3 தடவை யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி 2-3 வச்சுருந்தேன். அதெல்லாம் ரொம்ப ஓல்டானதுனால அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். இது 3rd டைம் வாங்கியிருக்கேன். அதனால் நல்லா இருக்குது. இந்த க்ளூகன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதை இந்த ஸ்டாண்டை லாக் பண்ணிவிடுங்க. வேணுன்றப்ப இதை போட்டுட்டு இப்படி வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது ஒட்டணும் அப்படின்னும்போது 2 கையும் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டு போட்டுட்டு இதை வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மெல்ட் வரும். அப்புறம் இதை யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்டாண்டை உள்ளே லாக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னாக்க தெரியும் நமக்கு இந்த க்ளூ வெளியில் வர்றது. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணும், அதனால அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ளூ பாதி இவ்வளோ பாதிக்கு வரும்போது வேறு ஒரு க்ளூவை ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த க்ளூவையே நம்ம இந்த க்ளூ பேக் சைட்லேயே இந்த ஹீட் பண்ணோன்னாக்கா இங்கே இந்த நர்சரில் ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளே போட்டுடலாம். போட்டாக்கா அதை கண்டினியூவேஷனாக நமக்கு ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து நம்ம பண்ணலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆகும். இப்போது இந்த க்ளூ மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை இந்த பிஸ்தா செல் இருக்குது இல்லைங்களா, இதை இப்படி மேலே அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் ஹீட் ஆகும், மேலே விழுந்தால் பார்த்துக்கோங்க. குழந்தைங்க கிட்டெல்லாம் கொடுக்காதீங்க, ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கரண்ட்டில் போகிறது இல்லையா, அதனால் கொடுக்காதீங்க. இப்போது இந்த 2 பிஸ்தா செல்லையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த பாருங்கள், நல்லா ஜாயிண்ட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் க்ளூ போடணும். போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணால் நல்லா ஜாயின் ஆகும். நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது இதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. இல்லை பேட்ரியில் கூட இந்த க்ளூகன் வருது, அது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னாக்க, இல்லை கார்ட்லெஸில் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்க இந்த பாருங்கள் நல்லா ஜாயிண்ட் இருக்குது. இதை நம்ம ஒரு லோட்டஸ் மாதிரி பண்ணலாம், இல்லை வேறு எந்த யூஸ்க்கு வேணாலும் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்கு பண்ணிக்கலாம் க்ளூகன் வச்சு. அதுக்கப்புறம் கப்பில் கொஞ்சம் இப்போ பேக் சைடு எண்ணெய் பூசிட்டு இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிகிட்டே டிசைன் நம்ம பிடிச்ச டிசைன் பண்ணிகிட்டே வந்தோன்னாக்கா அது ஒரு செகண்ட்லேயே அது மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது எடுத்திங்கனாக்கா கப்பு மாதிரியே வரும். இது பிளெயின் க்ளூவாக இருக்கிறதுனால ப்ளெயினாக வரும். கலர் க்ளூ போட்டிங்கன்னா கலரில் வரும். அதை நம்ம கலர் பண்ணோன்னாக்கா அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு கலர் பண்ணோம்னாக்கா அழகான ஒரு பவுல் கிடைக்கும். நான் அதுவும் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம ஐடியாஸ் தான் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும். சிலது கற்றுக்கிட்டு நம்மளாவே நிறைய ஐடியாஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே போகணும். பண்ண இன்ட்ரெஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் கிரியேட்டிவ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு பாருங்கள், நிறையவே மெல்ட் ஆகுது. இந்த க்ளூகன் ரொம்ப நல்லா இருக்குது.
டக்குன்னு நல்லா பிடிச்சிக்குது இந்த கன்று க்ளூ. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வாங்கி நிறைய கிராஃப்ட் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஆனால் எப்பயுமே க்ளூ யூஸ் பண்ணுறப்ப, இந்த கன்று யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொடுக்குறப்ப, அவங்க ப்ராஜெக்ட் எது வேணாலும் கூட பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ பண்ணுறப்ப நீங்கள் பெரியவங்க பக்கத்தில் இருங்க. டைரக்ட் கரண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது இல்லை பேட்ரியில் கூட வருது. ஆனால் நான் இது வரைக்கும் வாங்கலை, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கிடைச்சதுனாக்க குழந்தைங்கிட்ட நம்ம தைரியமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த கம்மெல்லாம் எடுத்துருங்க. எடுத்து இது ஒரு பெரிய ஃப்ளவர் மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அக்ராலிக் பூசினோம்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஸ்டெம் பண்ண முடியாது, வேறு எதாவது யூஸ் பண்ணி ஸ்டெம் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த க்ளூ கன் பற்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.